ஃபாசில் ஃபியூவல்னுடைய அந்த நிறுவனங்கள் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியாவில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு மெஜாரிட்டியான காரணங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது. அது ஜஸ்ட் ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக தான் பிரதர் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்பா இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றுமே இல்லைங்க. உதாரணத்துக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேனே. கலிஃபோர்னியாவில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு 95% மனிதர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி விக்கி? ஒன்று, அந்த இடத்துல காற்றினுடைய ஈரப்பதம் ஒரு 5% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களாக இருக்கட்டும், இல்லை தாவரமாக இருக்கட்டும், புல்லாக இருக்கட்டும், அதனுடைய தண்ணீர் அளவு இருக்கும் பாருங்கள். தண்ணீர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாமே ஆவியாகி போயிடும். ஸோ எப்போ ஒரு தீப்பொறி வந்தாலும் டக்குன்னு பிடிக்கிற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இதை தான் நம்ம வறட்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வறட்சி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு டிராக்டர் ஓடுது. அந்த டிராக்டருக்கு பின்னாடி ஒரு செயினை ஓட விட்டுட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் பைக் ஸ்டாண்ட் பண்ணும்போது பைக்கு ஸ்டாண்டை கீழே தரையில் ரோட்டில் அப்படியே வச்சுட்டு இழுத்துட்டே போகும்போது தீப்பொறி வரும் பார்த்தீங்களா? இந்த தீப்பொறி போதுமா ஒரு காட்டுத்தீயை உருவாக்குறதுக்கு? இதே மாதிரி பல சம்பவங்கள் ஆல்ரெடி நம்ம தமிழ் பட்சத்தில் இதை விலாவரியாக பேசியிருந்தோம். பட் இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போக வேண்டிய தருணம் வந்து விட்டது அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். பார்க்கலாம், அதை பற்றி டீட்டெயிலாக வேறொரு காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விக்கி டாய் விற்கிறான், விக்கிக்கு காசுக்கான அந்த தேவை இருக்குது, காசுக்காக நம்மளை ஏமாத்துறான், இந்த மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது. ஏகப்பட்ட நல்ல கமெண்ட்ஸை பார்க்க முடியுது. பட் அந்த மாதிரியான நண்பர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது இவ்வளோ தான். காசு சம்பாதிக்கணும், 1க்கு 2 3 4 வீடியோக்கள் போட்டால் போதும், நான் ஈஸியாக காசை சம்பாதிச்சிருவேன். எனக்கு அது பெரிய மேட்டராக இப்போ தெரியலை. ஒருவேளை நான் குட்டி யூடியூபராக இருந்தால் அது எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கும். பட் இவ்வளோ பெரிய ஒரு லெவலில் ஒரு யூடியூப்பில் நம்ம ஒரு நல்ல லெவலில் இருக்கும்போது உங்ககிட்ட கெட்ட பேர் எடுப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். யாராவது இந்த ப்ராடக்ட்டை தப்பாக விமர்சனம் பண்ணி வேணும்னே தப்பாக விமர்சனம் பண்ணால் என்னுடைய ஒட்டுமொத்தமான கிரெடிபிலிட்டி போகும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். அதையும் தாண்டி இதில் நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா காசு சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது. என் மனசுக்கு உங்களுக்கு ஏதாவது, உங்கள் வீட்டு குழந்தைக்கு ஏதாவது அறிவுபூர்வமாக இல்லை லோ ப்ரைஸில் குட் குவாலிட்டியாக உட்டன் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விளையாட்டு பொருட்களும் அதெல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இதை எடுத்துருக்கேனே தவிர உங்களுடைய இந்த விமர்சனத்துக்கு 4 டேப் 1 2 3 ஒவ்வொரு வீடியோலையும் முன்னாடி 20 செகண்ட் கூட நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். 20லேருந்து 30 செகண்ட் கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது கிடையாது. 3 டேப்பில் முடியக்க ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய ஆர்டிக்கலாக எழுதி கமெண்ட்ஸ் போடுற நண்பர்களுடைய கவனத்துக்காக இந்த ஒரு விளக்கம். தேவையில்லாமல் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கேன். பட் இது கொடுக்கணும். ஏன்னா தமிழ் விதையில் 2 3 அந்த கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிந்தது. அதற்காக இந்த விளக்கத்தை கொடுக்கிறேன். அடுத்ததா, இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் மிகப்பெரிய அளவில் வார் கிரைம் பண்ணுறாங்க. அந்த வார் கிரைம் பண்ண அந்த சோல்ஜர்ஸுக்கு எதிராக நாம் எல்லாருமே ஒன்றிணைய வேண்டும் என்கிற குரல் உயர்ந்து வருகிறது. அந்த குரல் சாதாரண குரலாக மட்டும் கிடையாது. அது சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்துச்சு. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் நெத்தன்யாஹு அவர்களுக்கு எதிராக ஒரு அரெஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அந்த அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு எதிராகவே இப்போது வழக்குகள் அப்படிங்கிறது இஸ்ரேல் சார்பாக தொடரப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வார் கிரைமால் பாதிப்படைந்த மக்கள் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். பார்த்தீங்களா, பெரிய அளவில் உலக நாடுகளுக்கு பொதுவான அமைப்புகள்லாம் கிடையாது. அது பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு குட்டி குரூப்பாக இருப்பாங்க. அந்த குட்டி குரூப் மக்கள் ரொம்ப பெரிய அளவில் இப்போ கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிந்த் ராஜா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இந்த இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸ் அவங்களுடைய வார் கிரைம் அதற்கான அந்த எங்களுக்கு இழப்பீடு வேண்டும் அப்படிங்கிற குரலை உயர்த்தி வருகிறார்கள். சில்வர் எக்கானமி அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி கூப்பன்ஸாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை சீனா இப்போ அறிமுகம் பண்ணியிருக்காங்களாம். எதற்காக அப்படின்னு சொல்லும்போது சீனாவுக்கு எதிராக பல நாடுகள் சதி செய்கிறார்கள். அதனால சீனாவினுடைய டூரிசம் அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய அளவில் தொய்வு நிலை ஏற்படுகிறது. அதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக கூப்பன்ஸாக இருக்கட்டும், சில்வர் எக்கானமியாக இருக்கட்டும், இதை கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவலை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன்னா சீனாவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அவங்களுடைய டூரிசம் பாதிப்படைந்து விட்டது என்றால் ஆல்ரெடி அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ம் எல்லாமே கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அவங்களுடைய பேங்கிங் செக்டாரில் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது சிப் ப்ராப்ளம் அப்படிங்கிறது, சிப் வார் அப்படிங்கிறதுலாம் நடந்துட்டுருக்கு. அடுத்ததாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வேறு வரப்போகிறார். இப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள் இருக்குது சீனாவுக்கு முன்னாடி. அப்போ இந்த பல விஷயங்களை தாண்டி சீனா முன்னேறி வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவங்களுடைய டூரிசம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் கை கொடுக்கும். அதற்கான முயற்சியை இப்போது சீனா எடுத்து வருகிறார்கள். லாஸ் ஏஞ்சல்ஸில் மறுபடியும் காட்டுத்தீ அப்படிங்கிறது பரவுமா? கலிஃபோர்னியாவில் எப்போது காட்டுத்தீ நிற்கும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னும் 1.5 மாதங்களுக்கு மேலே இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு காற்று வீசாது. பட் மழை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை அங்கே இருக்கக்கூடிய வானிலை ஆராய்ச்சி மையம் கொடுத்திருக்கிறார்கள்.
0.16 இன்ச் அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு குறைவான மழை கிடைத்தது என்றால் நிச்சயமாக ஒரு ஸ்பார்க் வந்தால் போதும் மறுபடியும் அணைந்த காட்டுத்தீ மீண்டும் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளும், அதை தடுக்க முடியுமா அப்படிங்கிற பெரும் கேள்வியுடன் அங்கே இருக்கக்கூடிய ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஒரு ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா அங்கே மனிதர்கள் அதிகமாக இல்லை. எனவே சிறை கைதிகளை கூப்பிட்டுட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி காட்டுத்தீயை அணைத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் விடுதலை கொடுக்கிறோம் அப்படிங்கிற லெவலில் வர இறங்கி வேலை செய்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்தியாவினுடைய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் 1000க்கும் அதிகமான ட்ரோன்ஸை இப்போ நம்முடைய ராணுவ படையில் சேர்த்து இருக்கிறோம். இன்று அந்த சம்பவத்துக்கான ஒரு முக்கியமான விழா அப்படிங்கிறது நடந்தது. 1000க்கும் அதிகமான ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் நிறையவே ட்ரோன்ஸ் நம்ம நாட்டு தயாரிப்பு என்பதும், இதே மாதிரி பல முக்கியமான தயாரிப்புகளுக்கு இந்தியாவினுடைய ராணுவம் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆயில் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது புதுசாக ரஷ்யாவுக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருப்பது எந்த அளவுக்கு ரஷ்யாவை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இப்போது மேற்குலக நாடுகள் மத்தியில் இருக்கிறது. ஸோ இந்த குழப்பம் முடிவதற்கு முன்பாகவே அமெரிக்க நிறுவனங்கள் தான் அதிகமாக இந்த முறை ரஷ்யாவுக்கு டாக்ஸ் பேயிங் பண்ணியிருக்காங்க என்கிற தகவலையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இயர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லி 2025 துருக்கி அறிவித்திருக்கிறார்கள். இயர் ஆஃப் த ஃபேமிலி 2025 என்னவா இருக்கும்? வேற எதுவுமே இல்லை, அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் கான்செப்ட். வேற வழியே இல்லைப்பா. நம்ம நாட்டில் பாப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா சத்தியமாக முடியாது. எனவே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இந்த 2025 அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாடும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சவுத் கொரியா சொல்கிறாங்க, ஜப்பான் சொல்கிறாங்க, சீனா சொல்கிறாங்க, ரஷ்யா சொல்கிறாங்க. இதுக்குன்னு தனியாக செக்ஸ் மினிஸ்ட்ரிலாம் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த மாதிரி பல நாடுகள் அவங்களுடைய பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மியாயிட்டு இருக்கிறத கண்கூட பார்ப்பதனாலும் அடுத்த தலைமுறைக்கு அவங்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுப்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே முதியவர்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அந்த நாட்டுக்கு அது பெரிய சாபக்கேடு. ஸோ ஒரு நாட்டை பாதுகாப்பதற்காக இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் உடனடியாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், 3 குழந்தை பெற்றா 1 ஏக்கர் நிலம் அப்படிங்கிறவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அசர்பைஜான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் 2 நாடுகளும் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2 நாடுமே உலக அரசியலில் முக்கியமான நாடுகள். ஸோ அந்த நாடுகள் நாங்கள் 2 பேரும் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் என்கிற விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். RCH 155mm ஹாவிட்சஸ் அப்படிங்கிறது இப்போது உக்ரைனுக்கு கிடைத்திருக்கிறது. ஜெர்மனியினுடைய இந்த அன்பளிப்பால் உக்ரைன் கொஞ்சம் நாள் ரஷ்யாவுக்கு எதிராக செமையா ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். 10 சோல்ஜர்ஸை, இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸை நாங்கள் கொன்று விட்டோம் என்கிற அறிவிப்பை ஹமாஸ் கொடுத்திருக்காங்க. இவங்க 10 சோல்ஜர்ஸ் அழிக்கும் போது இஸ்ரேல் கிட்டத்தட்ட 40-50 பேரை ஒரே நாளைக்கு அழிச்சிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுத் வெஸ்டர்ன் ஜப்பான்ல இன்னைக்கு சுனாமி எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. 6.7 ரிக்டர் அளவுகோல் அப்படின்னு சொன்ன போதே சுனாமி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. பட் மறுபடியும் அந்த சுனாமி எச்சரிக்கை வாபஸ் வாங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானும் ரஷ்யாவும் முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்கப்பா. ரொம்ப 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 முக்கியமான ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்து போட்டுட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். பட் என்ன ஒப்பந்தம், இதனால 2 நாடுகளுக்கு என்ன நன்மை நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. குளோபல் லீடர் ஆஃப் ஏஐ அது பிரிட்டனாக தான் இருக்கணும், இங்கிலாந்தாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுல இப்போ இங்கிலாந்தினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப பெரிய ஆசை. ஆனால் என்ன, யூகேனுடைய நிலைமை அவர் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சர்வசாதாரணமாக இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நார்த் கொரியாவினுடைய பிரிசனர் ஆஃப் வார்ஸ், நிறைய பேர் நார்த் கொரியாவினுடைய ராணுவ வீரர்கள் இப்போது பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களை இந்த வாருக்கு அனுப்பிவிட்டதே ஒரு ட்ரைனிங் தான் சொல்லி அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை விட தென்கொரியா இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை பகிர்ந்திருக்கிறார்கள். வடகொரியா ராணுவ வீரர்களுக்கு சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு மெசேஜ். அந்த மெசேஜில் உன்னை யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா நீ செத்து சூசைட் பண்ணிடு, அதை விட்டுட்டு அவங்களுக்கு போர்க்கைதியாக மட்டும் இருந்துராது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மெசேஜ் என்பதை தென்கொரிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். மில்லியன்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் பிக்கஸ்ட் அந்த ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிற கும்பமேளான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இந்தியாவில் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற தகவல் இன்று பல ஊடகத்தில் தலைப்புச் செய்தியாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா அப்படிங்கிறது தான் இப்போது நடைபெறப் போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஏகப்பட்ட செய்திகள் பார்த்துட்டோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதல்ல சொன்ன செய்தி யார் மனதையும் புண்படுத்துவதற்காக கிடையாது. என்னுடைய எய்ம் அது இல்லை. முதல் 30லேருந்து 40 செகண்ட்ஸ், 40 நிமிடங்கள் கிடையாது, ஒரு 12 நிமிட வீடியோவில் 30லேருந்து 40 செகண்ட்ஸ் ஒரு பொருள் வந்திருக்கு வேணா வாங்கிக்கோங்க அப்படிங்கிறதுக்கான அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தேவை இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவுறதுக்காக மட்டும்தான். தேவையில்லாதவங்க ப்ளீஸ் ஒரு 4 டேப்பில் முடிச்சுக்கோங்க. 40 செகண்டுக்கும் குறைவாக என்னால் அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பயன்படுத்த முடியும்னா அதை பயன்படுத்துகிறேன். ஒரு 20 செகண்டாக மாற்றுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோக்கு எண்டில் நன்றி வணக்கம் சொன்ன பிறகு தான் அந்த டாய்ஸை பற்றியான இல்லாட்டி ஏதாவது புதுசாக நம்ம கொண்டு வரோம். நாட் ஓன்லி டாய்ஸுங்க, நான் ஸ்டார்ட் பண்ணது வேணால் டாய்ஸாக இருக்கலாம். பட் என் மைண்டில் இருக்கிறது நல்ல நல்ல புத்தகங்கள் கொடுக்கணும், அறிவார்ந்த புத்தகங்கள் கொடுக்கணும். அடுத்ததாக
நல்ல எண்ணெய்கள் கொடுக்கணும். எண்ணெய்னா சாதாரணலாம் கிடையாது. தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம், எள் எண்ணெயாக இருக்கலாம். இது எதுவுமே நல்லது இல்லையே. ஏதாவது நல்லது நான் நேரடியாக ஃபார்மர்ஸ்ட்டை போய் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ. இதில் தான் அந்த கலப்படம் இருக்குது. புத்தகத்தில் கலப்படங்கள் இருக்குது, நாலேஜில் கலப்படங்கள் மாறிடுச்சு, எண்ணெயில் கலப்படங்கள். இதிலெல்லாம் லாபமே இருக்காது. எண்ணெயில் எந்த லாபமும் எடுக்க முடியாது. ஆனால் என்ன, அட்லீஸ்ட் ஒரு வருடமாவது ஒரு குழந்தை இந்த நல்ல எண்ணெயை பயன்படுத்தும் போது உடம்பு நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆசை எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நடைபெறுவதற்கான ஒரு குட்டி ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் கிட்ஸ் பெஸ்டினுடைய டாய்ஸ். அது போக போக தான் எப்படி வளரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. பட் அந்த வளர்ச்சி எனக்கான காசு சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னொரு சேனல் தொடங்கி ஒரு சயின்ஸ் சம்மந்தமாக இல்லாட்டி வேறு ஏதாவது டாபிக் போட்டால் இதை விட பல 1000 ரூபாய் என்னால் அதில் சம்பாதிக்க முடியும். இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது. இவ்வளோ பேர்கிட்ட கெட்ட வார்த்தை, இவ்வளோ பேர்கிட்ட நான் விமர்சனம் வாங்க வேண்டிய தேவையும் கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும் இது ரிஸ்க்கு. ஒரு யூடியூபராக கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு யூடியூபர் இப்படி செய்வது அப்படிங்கிறது பெரிய ரிஸ்க். அந்த ரிஸ்க்கை நான் எடுத்திருக்கேன்னா சொசைட்டிக்கு என் மேலே ஏதோ ஒரு கன்சர்ன் இருக்குது, எனக்கு சொசைட்டி மேலே ஒரு கன்சர்ன் இருக்குது. அதை நிவர்த்தி செய்வதற்கான வழியாக இதை நான் பார்க்கிறேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.